Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Sylvia Plath. Sylvia Plath. She was born in the year 1932 and she died in the year 1963. இவங்களும் ஒரு கன்ஃபெஷனல் பொயட் தான். நிறைய அவங்களோட லைஃப்பில் நடந்த பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே அவங்க பொயட்ரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க பிரிட்டிஷ் பொயட் டெட் ஹியூக்ஸ் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ராஜடியாக தான் இருக்குது. அவங்களோட ஃபாதர் இவங்களுக்கு 8 வயசாக இருக்கும்போது இறந்து போயிடுறாங்களாம். அண்ட் இவங்க டிப்ரெஷன் அந்த ஸ்டேட்டுக்கெலாம் லைஃப்பில் போயிருக்காங்க. பைப்போலார் டிஸார்டர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென் இவங்களுக்கு 30 வயசு ஆகும்போது சூசைட் கமிட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். இவங்களோட ஒர்க்ஸ்க்கு போவோம். கொலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ். கொலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ் இது ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1960. அண்ட் இதுக்குள்ள ஒரு ஃபேமஸான போயம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் டிஸ்குவைட்டிங் மியூசஸ். டிஸ்குவைட்டிங் மியூசஸ். மியூசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க ஏஞ்சல் லைக் ஃபிகர்ஸ். இவங்க பொயட்ஸ் எல்லாம் போயம் எழுதும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த மியூசஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இந்த போயமில் நம்ம சில்வியா பிளாத் இந்த மியூசஸை ஏஞ்சல்ஸாக நமக்கு போர்ட்ரே பண்ணல, டீமோன்ஸாக போர்ட்ரே பண்ணுறாங்க. லைக் ஒரு டெவில்ஸ் மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த மியூசஸ் ஹியூமன் பீயிங்ஸை டார்ச்சர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போயமை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா கியார்ஜியோ டி செரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் இருக்காங்க. அவங்க ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்கை டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த டிஸ்குவைட்டிங் மியூசஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அந்த பெயிண்டரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜார்ஜியோ டி செரிக்கோ. அண்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயிண்டிங்கில் மதர் அண்ட் டாட்டரோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசுகிறாங்க. போயம்லேயும் அந்த சேம் தீம் தான் இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் மொத்தம் 3 மியூசஸ் இருக்காங்களாம். அண்ட் செட்டிங் சன் அந்த இமேஜ் இருக்குது. சன் மறைகிற மாதிரி இருக்குது. இந்த மியூசஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹியூமன் பீயிங்ஸோட ஷேப்லேயே இல்லை, அன்ஹியூமனாக இருக்காங்களா அந்த பெயிண்டிங்கில். அந்த பெயிண்டிங்கை பார்த்தாலே ஒரு மாதிரி ஹாண்டிங்கான அட்மாஸ்பியராக தான் இருக்குது. அண்ட் இந்த மியூசஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 20th century பேரண்ட்ஸை தான் டிஸ்கிரைப் பண்ணுதான். அண்ட் இந்த பெயிண்டிங் கூகுளில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு தடவை அந்த பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போயமோட கண்டென்ட் ஈஸியாக எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த மியூசஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னேன், 20th century பேரண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. முக்கியமாக மதர் அண்ட் டாட்டரோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த இதில் பேசுகிறாங்க. ஸோ மியூஸ்ன்னு நம்ம சில்வியா பிளாத் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மதரை தான் சொல்கிறாங்க. இந்த மியூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட சில்ட்ரனுக்கு ஒரு கம்ஃபர்டிங்கான என்விரான்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்குது. அவங்க மதரை அக்யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னோட மதர் ஒரு கம்ஃபர்டிங்கான என்விரான்மெண்ட் தரலன்னு சொல்கிறாங்க. இந்த மதர் அண்ட் டாட்டருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த போயம் பேசுது. சில்வியா பிளாத் அவங்களோட மதரை அக்யூஸ் பண்றாங்க. இவங்களோட சைல்டுஹுட் ஃபுல் ஆஃப் ஈவில் மெமரிஸ் தான் இவங்களுக்கு இருக்குதான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மதர் தான் சொல்றாங்க. ஒரு ஐடியலான நல்ல மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கான என்விரான்மெண்ட் கொடுப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஈவில் எதுவுமே உன் பக்கத்துல கூட வராது, ஈவில் எல்லாம் டெஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பட் சில்வியா பிளாத்தோட மதர் நிறைய ஈவிலோட அசோசியேஷனாக இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஒரு ஃபியர்ஃபுல்லான சைல்டுஹுட் தான் சில்வியா பிளாத் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஹரிக்கேனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்களோட மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்டர் ஒரு காட் மாதிரி இருக்குது, அது ஹார்ம்லெஸ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா தண்டர் ரொம்ப வயலண்ட் ஆனது தான். அண்ட் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மதரை இந்த ஹரிக்கேன் ஆர் தண்டர், அந்த சூறாவளி காற்று தண்டர் எல்லாத்துக்கும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னோட மதர் அவ்வளோ வயலண்டான ஒரு பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மதரை என்னால் டாலரேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாதரோட ஸ்டடி ரூம் விண்டோவை போயிட்டு பிரேக் பண்ணுறாங்களாம். அண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு உள்ள அந்த நியூஸ் நுழையுதான். அண்ட் சில்வியா பிளாத்துக்கு சின்ன வயசில் இந்த பியானோ கற்றுக்கிறது, டான்ஸ் கற்றுக்கிறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆர்ட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. பட் அவங்க மதர் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. அதனால இந்த மாதிரி எந்த விதமான ஆர்ட்டையும் நம்ம சில்வியா பிளாத்தால கற்றுக்க முடியலை. மியூசஸ் மியூசஸ் அப்படின்னு சொல்றது மதர் தான். மியூசஸ் எங்கே போனாலும் இந்த சைல்டு பின்னாடியே போயிட்டு இருக்குதான். அதனால இந்த சைல்டு எதையுமே கற்றுக்கவே முடியலையா. அண்ட் அந்த சைல்டு நினைக்குது ஃபியூச்சரில் நானும் இப்படி ஒரு மியூஸாக தான் இருப்பேன்னு சொல்லுது. பட் கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு மியூஸாக மாறும்போது ஒரு காமன் பியூட்டிஃபுல் ஒரு சூதிங் என்விரான்மெண்ட்டை தான் கொடுப்பேன். பட் என்னோட மதர் எனக்கு ஒரு விஷியஸ் அப்படின்னா வயலண்ட் அண்ட் நிறைய ஈவில் திங்ஸ் எல்லாம் கலந்து தான் என்னோட சைல்டுஹுட்க்கு கொடுத்தாங்கன்னா அப்படி
இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேயா, டிஸ்குவைட்டிங் மியூசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஞ்சல் லைக் கிரியேச்சர், போயட்ரி எழுதுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் இந்த போயமில் மியூசஸை வந்து டீமான் மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மதரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மதர் வந்து சைல்டுஹுட்டில் இவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேடாக மாற்றிருக்காங்களா, இவங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபார்ம் எதையுமே படிக்க விடலை, எங்கே போனாலும் கூடவே வராங்க, ரொம்ப வயலண்டான ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க மதர் வந்து ரொம்ப விஷியஸாக இருக்காங்க. அண்ட் இது மாதிரி நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து ஒரு பெயிண்டிங்லேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி எழுதின ஒரு போயம். அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது வந்து ஜார்ஜியோ டி செரிக்கோ. ஓகேயா, தென் சில்வியா பிளாத்தோட நெக்ஸ்ட் ஒர்க் போவோம். தட் இஸ் பெல்ஜார். இது வந்து ஒரு நாவல். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1963. இந்த ஒர்க்கை விக்டோரியா லூகாஸ் அப்படிங்கிற பென் நேமில் தான் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். நம்ம சில்வியா பிளாத்தோட லைஃப்பில் நடந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்களாம். ஒர்க் என்னன்னு பார்ப்போம். இதோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து யார் அப்படின்னா எஸ்தர் கிரீன்வுட். இவங்க வந்து நம்ம சில்வியா பிளாத் மாதிரி மென்டல் இல்னஸில் சஃபர் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் பார்ப்போம். நம்ம எஸ்தர் கிரீன்வுட் வந்து ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்குது. மென்டல் இல்னஸ் அதில் விழுந்துடுறாங்க. அண்ட் பிரேக் டவுன் ஆகி நிறைய டைம் சூசைட் அட்டெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே 1950s அந்த டைமில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டைட்டில் வந்து பெல் ஜார். அது வந்து எதை சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னா பாட்டில் ஆர் ஜார். இது எல்லாமே எதை சிம்பிள் பண்ணும் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் டெத். ஏதாவது ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி, ஜாருக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி, இது எல்லாமே இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் டெத். இதை தான் சிம்பிளைஸ் பண்ணுதான். அண்ட் இந்த ஸ்டோரியில் எஸ்தர் வந்து நிறைய டைம் சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் எப்படி இந்த மென்டல் இல்னஸ்லேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த பெல் ஜார். இதோட ஓப்பனிங் சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் வாஸ் எ கியூர் சல்ட்ரி சம்மர் த டே எலக்ட்ரோக்யூட்டட் த ரோசன்பர்க்ஸ். அண்ட் சம்மரை வந்து ரொம்ப நெகட்டிவ் வேல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நம்ம அமெரிக்கன் ரைட்டர்ஸ், பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் வந்து பெஸ்ட்டான சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நெகட்டிவ் வேல இந்த ஒர்க்கில் தான் சில்வியா பிளாத் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்கோட பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்தருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முதல்ல லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஃபேஷன் மேகசினில் ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியரில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. எஸ்தர் கூட சேர்ந்து அதர் 10 கேர்ள்ஸும் வந்து இந்த மேகசினில் போயிட்டு எழுதி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து நியூயார்க் சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய பார்ட்டி பண்ணுறாங்க. அந்த டவுனில் இருக்க எல்லா பிளேசஸையும் நல்லா பார்க்குறாங்க. எஸ்தருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நியூயார்க் சிட்டியை வந்து நல்லா சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப ஆங்ஷியஸாகவும் இருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்காங்க. அந்த சிட்டியோட எல்லா இன்ச்சையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி பார்க்குறாங்க. எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டுருக்குது. பட் சூன் எல்லா விஷயமும் பேடாகவும் போயிட்டுருக்குது. அண்ட் தென் இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ரைட்டிங் ப்ரோக்ராமில் வந்து இவங்க வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அவங்களோட காலேஜ்லேருந்து சொல்லியிருக்காங்க, இல்லை எஸ்தர் ஜான்சன் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து போக முடியாது, அந்த இன்டர்ன்ஷிப்பாக அந்த மேகசினில் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்தருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட மதர் கூட என்ன வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணுறாங்க. எனக்கும் என்னோட மதருக்கும் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என் மதர் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிடுறாங்க இந்த டைமில். அண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாவல் எழுதுவோம். இந்த காலேஜில் நான் நல்லா எழுத மாட்டேன் அப்படிங்கிறதுனால தானே என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு சூப்பரான ஒரு நாவல் எழுதுவோம். அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே இவங்க வந்து நல்லா தான் எழுதுறாங்க, நம்ம தான் ஒரு ராங்கான டெசிஷனை மேக் பண்ணிட்டோம், இவங்களை அந்த ரைட்டிங் ப்ரோக்ராமில் சேர விடாமல் நம்ம தான் ஒரு ராங் டெசிஷனை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க எஸ்தர் கிரீன்வுட். ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு நாவல் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சீக்கிரமே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அந்த நாவல் எழுதும்போது இவங்களோட மைண்ட் வந்து அடுத்து என்ன எழுதலாம், அடுத்து என்ன ஐடியாவை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இவங்களோட மைண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி யோசிச்சுட்டே இருக்குது. அதனால இவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட் ஆகிடுறாங்க. அவங்களால சாப்பிட முடியலை அண்ட் ஆல்சோ தூங்க முடியலை. இது எல்லாமே மென்டல் இல்னஸோட சைன்ஸாக இருக்குது. ஆல்சோ இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கூட மாற்றுறதுக்கே பிடிக்கலை. டெய்லி அதே சேம் ஸ்கர்ட் சேம் ப்ளவுஸ் இதை தான் போட்டுகிட்டே இருக்காங்க. லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிளாத்தை பார்க்கவே பிடிக்கலையா.
இந்த மென்டலி சிக்கான பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணுறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அவங்க கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எஸ்தர் ஜான்சனுக்கும் இந்த கிளாத் எல்லாம் போடவே பிடிக்கல. முக்கியமாக இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணணும், டெய்லி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்கள ரொம்ப டயர்டாக்குது. அவங்களோட ஹேரை வாஷ் பண்ண பிடிக்கல, ரொம்ப அன்கிளீனான பர்சனாக மாறிட்டே இருக்கிறாங்க. அந்த வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து வந்தாலே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால என்னோட கிளாத்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, குளிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதே ட்ரெஸ்ஸோட தான் இருந்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. போகும்போது சூசைட் கமிட் பண்ணுற அந்த தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வருது. நிறைய டைமில், நிறைய டிஃப்ரெண்ட்டான அக்கேஷனில், டிஃப்ரெண்ட் மெத்தடில் இவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லா தடவையும் இவங்க சக்ஸஸ் ஆகலை. ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்துருது. பட் ஒன் டே வந்து அதில் வந்து சக்சீட் ஆகிற மாதிரி இருக்காங்க. அந்த சூசைட் அட்டன் பண்ணுறதுல சக்சீட் ஆகிற மாதிரி இருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றி இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த பெனிஃபேக்ட்ரஸ் அவங்க தான் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணி நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் எஸ்தருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது. ஃபைனலாக அந்த மென்டல் இல்னஸ் பிரச்சனையிலேருந்து இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்படி எஸ்தர் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க மென்டல் இல்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எப்படி ஸ்லோவாக ஒரு கான்ஃபிடென்ட்டான விமனாக மாறுறாங்க அப்படிங்கிறத அடுத்த ஸ்டோரி வந்து சொல்லுது. அண்ட் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் விமன் அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கும் நிறைய எபிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த அப்டக்கிள் எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் சொசைட்டிக்குள்ளே ரீஎமர்ஜ் ஆகுறாங்க. அண்ட் இந்த டைம் மறுபடியும் எழுதணும், நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ரைட்டராக கடைசியில் வந்து இவங்க உருவாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஓகேயா? பெல்ஜார் எஸ்தர் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு காலேஜ் கேர்ளை வந்து முதல்ல ஒரு மேகசினுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டிங் ப்ரோக்ராமில். பட் அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்தர் வந்து நம்மளே ஒரு நாவல் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயமா யோசிச்சு கொஞ்சம் மென்டலி சிக் ஆகிடுறாங்க. அண்ட் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. சூசைட் அட்டம் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பெனிஃபேக்டர்ஸ் கடைசியில் காப்பாற்றி இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க ரெக்கவர் ஆயிடுறாங்க. தென் ஒரு கான்ஃபிடென்ட் விமனாக மறுபடியும் சொசைட்டிக்குள்ளே எஸ்தர் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. ஃபைனலி ஒரு குட்டான ரைட்டராக எல்லாருக்கும் இவங்களை ப்ரூவ் பண்ணியும் காட்டுறாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் பெல் ஜார். தென் இவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க் போவோம். தட் இஸ் ஏரியல். இது வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன் தான். இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1965. அண்ட் இதில் தான் நம்ம சில்வியா பிளாத்தோட நிறைய அமேசிங்கான போயம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் உள்ள போயம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் போயம் வந்து டேடி. இந்த போயமில் சில்வியா பிளாத்துக்கும் அவங்களோட ஃபாதருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க வந்து யங் ஏஜில் இருக்கும்போதே ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்பேக்ட் வந்து இவங்களுக்கு வந்து நிறையாவே வந்திருக்கு. அண்ட் இந்த போயமில் இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு பிளாக் ஷூக்குள்ளே வாழ்கிறாங்களாம். அண்ட் அவங்க ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய வேர்ல்டு வார் 2 அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே இருக்குது. இதோட டோன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டார்க் அண்ட் க்ரூசமாக இருக்குது. க்ரூசம் அப்படின்னா ஷாக்கிங் ஆர் ஹாரிஃபைங், அந்த அளவுக்கு இந்த போயமோட டோன் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு என்னோட ஃபாதரை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கே எனக்கு வந்து முடியல, ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்குது அவங்களோட ஃபாதர் கூட பேச அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபாதர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசுறாங்களா, அதுதான் ஸ்பீக்கரோட ப்ராப்ளம். வேர்ல்டு வார் 2 ரெஃபரன்ஸ் பார்த்தோம்ல, அதுல வந்து ஜெர்மன்ஸ் அந்த ஹிட்லர் தான் ரூல் பண்ணுவாங்க, நிறைய பேரை வந்து கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இவங்களோட ஃபாதர் வந்து அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுறதுனால அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப ப்ரூட்டல் அண்ட் அஃபென்சிவாக இருக்குது. ஜெர்மன்ஸ் வந்து அந்த வேர்ல்டு வார் 2 டைமில் வந்து யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யலை. அப்போ இந்த ஜெர்மன் பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ரூவலான பீப்புள் தான். அதனால என்னோட ஃபாதர் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுறதுனால எனக்கு வந்து அவங்கள பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்க ஃபாதர் வந்து இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. பட் ஒவ்வொரு ஜெர்மன் மேனை இவங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட ஃபாதரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில்வியா பிளாத்துக்கு வந்து அவங்க ஃபாதரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபாதர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இதோட தீமா வந்து இருக்குது. டேடி நம்ம சில்வியா பிளாத்துக்கும் அவங்களோட ஃபாதருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த போயம் வந்து சொல்லுது. ஹர் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ்
லேடி லசாரஸ், லேடி லசாரஸ். இது எல்லாமே இந்த ஏரியல் பொயட்ரி கலெக்ஷனில் இருக்க போயம் தான். இந்த போயமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க. அந்த ஸ்பீக்கருக்கு வந்து நிறைய விஷயம் மேலே அப்சஷனாக இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா வேர்ல்டு வார் 2, நாசி அண்ட் ஜெர்மன் இமேஜஸ். நாசி அப்படின்னா அந்த ஜெர்மன் ரூல் பண்ணுறாங்கல்ல, அதை தான் நாசின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு வார் 2, நாசி, ஜெர்மன் இமேஜஸ் இது மேலெலாம் ஸ்பீக்கருக்கு ரொம்ப அப்சஷனாக இருக்குது. இது வந்து ஒரு ஹோலோகாஸ்ட் போயம். ஹோலோகாஸ்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப பேடான இன்சிடென்ட். இதை வந்து செஞ்சது வந்து ஹிட்லர் அவங்களோட ரூலில் இருக்கும்போது தான் செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து பேர்ன் பண்ணி அதை ஆஷஸ் ஆக்குறது. நிறைய பேரை வந்து கொன்னாங்கல்ல, அப்படி நிறைய ஒட்டுமொத்தமாக நிறைய பேரை இப்படி ஆஷஸ் ஆக்கி கொன்னோம் அப்படின்னா அதை வந்து ஹோலோகாஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒர்க்கும் ஒரு ஹோலோகாஸ்ட் போயம்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களையும் இந்த ஒர்க் வந்து பேசுது. அண்ட் இதில் ஒரு லைன் இருக்குது, ஐ ஹாவ் டன் இட் அகெயின், ஐ ஹாவ் டன் இட் அகெயின். அண்ட் இதில் ஸ்பீக்கர் வந்து என்ன கன்ஃபெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் மறுபடியும் 3rd டைம் வந்து சூசைட் வந்து கமிட் பண்ண ட்ரை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தடவையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரெஃபரன்ஸும் கூட இந்த போயமில் வந்து வருது. அண்ட் இந்த போயமில் வர்ற விமன் வந்து அவங்கள யாரு கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹோலோகாஸ்ட் விக்டிம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஹோலோகாஸ்ட்னால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய ஹாரிஃபிக் இமேஜஸ் எல்லாமே இந்த ஒர்க்கில் வந்து இருக்குது. அந்த ஸ்பீக்கர் வந்து அவங்கள ஒரு டையிங் கார்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கார்ப்ஸ் அப்படின்னாலே இறந்து போன பர்சன்ஸை சொல்லுவோம். டையிங் கார்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டெட் பாடி வந்து ரொம்ப அப்படி டீகே ஆகி டையிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ உயிரோட தான் இருக்காங்க, பட் நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா ஒரு டையிங் கார்ப்ஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹாரிஃபிக்கான இமேஜஸ் எல்லாமே இந்த போயமில் வந்து இருக்குது. அண்ட் அவங்களோட சூசைட் அட்டம்ஸ் அண்ட் அதோட ஃபெயிலியர் பற்றியும் இந்த ஒர்க் வந்து பேசுது. லேடி லசாரஸ். தென் her next work is Tulips. டியூலிப்ஸ் இது வந்து ஒரு போயம் தான். இதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் சொல்கிறாங்க. ஒரு விமன் இருக்காங்க. அந்த விமனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இதில் இருந்து அந்த விமன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த போயமை வந்து சில்வியா பிளாத் வந்து எப்போ கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்வியா பிளாத்தே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் டெட் ஹியூக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து இந்த போயமை எப்போ கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மிஸ்கேரியேஜ்னால அவங்களோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ ரெக்கவர் ஆகுறதுக்காக இருந்த டைமில் வந்து இந்த போயம்ஸை வந்து நம்ம சில்வியா பிளாத் கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அப்போ இந்த போயம்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு விமன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. அப்போ படுத்திருக்கும்போது யாரோ பார்க்க வராங்க. வரும்போது அவங்க டியூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸில் மேக் பண்ண ஒரு பொக்கேயை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. அந்த டியூலிப்ஸ் அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஸோ அந்த கலர்ஃபுல்லான அந்த டியூலிப் ஃப்ளவர் வந்து அந்த ஒயிட்டான ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் ரூம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்டெரைல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் இந்த டியூலிப் ஃப்ளவர் இந்த ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு லைவ்லினஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இந்த ரூமில் வந்து தனியாகவே இருந்தேன், இப்போ நான் வந்து இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் கூட இருக்கிறேன். அந்த டியூலிப் ஃப்ளவரும் என்னோட சேர்ந்து இந்த ரூமில் ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணுது. அண்ட் ஆல்சோ இந்த டியூலிப் ஃப்ளவர் வந்து நிறையா ஆக்சிஜனையும் நிறையா வந்து அது சுவாசிச்சிருக்கு. நான் மட்டும்தான் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இந்த ஃப்ளவர்ஸும் கூட நிறைய ஆக்சிஜனை வந்து சுவாசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூலிப்ஸ். அண்ட் இது வந்து ஒரு விமன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்கள பார்க்க ஒருத்தவங்க வந்து டியூலிப் ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாங்க. அண்ட் அதை வச்சு எழுதின ஒரு போயம். தென் ஹிஸ் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஏரியல். அந்த பொயட்ரி கலெக்ஷனில் இருக்க அந்த ஏரியல் அப்படிங்கிற போயம். அண்ட் ஏரியல் அப்படிங்கிறது யாரை டெபிக் பண்ணுது அப்படின்னா ஒரு விமனை தான் டெபிக் பண்ணுது. இந்த விமன் வந்து ஒரு ஹார்ஸில் ரைடு பண்ணிட்டு வருவாங்களாம். மார்னிங் டைம், அந்த பிரேக்கிங் ஆஃப் டான் அப்படின்னா அந்த மார்னிங் டைம் உருவாகும்ல, அந்த டான் டைமில் வந்து இந்த விமன் வந்து ஒரு ஹார்ஸில் ரைட் பண்ணிட்டு வருவாங்களாம். கண்ட்ரி சைடு இருக்குல்ல, அந்த கண்ட்ரி சைடில் தான் இவங்க ரைட் பண்ணி வருவாங்களாம். இந்த ரைடரை வந்து காடோட லயனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹார்ஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அந்த விமனுக்கும் இருக்குது. அந்த ஹார்ஸும் அந்த விமனும் அப்படி ஒன்னாகிட்ட மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் இந்த லேடி வந்து அவங்கள யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேடி காடிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த ஹார்ஸில் டெய்லி அந்த கண்ட்ரி சைடு வந்து நேக்கடாக அப்படி சுற்றி வருவாங்களாம்.
சரியா? அதான் இந்த போயம் ஏரியல். ஏரியல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விமன். அவங்க வந்து ஒரு ஹார்ஸை வந்து ரைட் பண்ணிட்டு கண்ட்ரி சைடு வந்து டான் டைமில் வருவாங்க. அவங்களுக்கும் ஹார்ஸுக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற போயம் தான் இந்த ஏரியல். நம்ம ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா சில்வியா பிளாத் பற்றி பார்த்துருக்கோம். இவங்க வந்து ஒரு கன்ஃபெஷனல் போயட். இவங்களோட ஒர்க்ஸ் கொலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ், டிஸ்குவைட்டிங் மியூசஸ், பெல்ஜார் அப்படிங்கிற நாவல், மற்ற எல்லாமே போயம்ஸ் தான். பெல்ஜார் வந்து ஒரு நாவல். அண்ட் ஏரியல் அந்த பொயட்ரி கலெக்ஷனில் இருக்க டாடி, லேடி லசாரஸ், டியூலிப்ஸ் அண்ட் ஏரியல் பார்த்துருக்கோம். அண்ட் that's it for Sylvia Plath. We will meet in the next audio lecture. Thank you.